Vanakkam. Hello friends. I am Thron from CASS Winways under the banner of The Scientist. இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பகுதி 2ல் நான் இந்த ஆத்மாக்களை பற்றி பேசும்போது ஒரு 15 நபர்கள்னு சொன்னேன். நான் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. என்னுடைய பார்வை, என்னுடைய நோக்கம், என்னுடைய இது எல்லாமே தெளிவா இருக்கு. எதிர்கால இளைஞர்கள் பகுத்தறிவோட வாழணும். பகுத்தறிவுனா இது கடவுள் இல்லை, சாமி இல்லை, கலாச்சாரம் போய் சமுதாயம் வகுத்த வரைமுறைகள்லாம் தப்பு இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு போயிட்டாங்கன்னா முட்டின் மோதி நிற்கிறது, ஒரு முறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதே மாதிரி எல்லாரையும் வாழணும்னு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ரோல் மாடலாக வாழுது. அப்படி கிடையாது. என்னுடைய பார்வை என்னன்னா துன்பங்களுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான், புரிய வைக்கிறது. அறியாமைனா லேக் ஆஃப் அவேர்னஸ். என்னுடைய வெப்சைட்ல அடிக்கடி நான் இதை போடுவேன். நான் என்னுடைய முகநூல் வெப்சைட்லலாம் நான் அடிக்கடி போடுவேன். லேக் ஆஃப் அவேர்னஸ் ஸ்கில்ஸ் எல்லா இடத்துலையும். அது இந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் எல்லா இடத்துலையுமே கொல்லக்கூடியது. இந்த 15 நபர்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரையும் எனக்கு அவ்வளோ சீப்பான ஆளே கிடையாது. நான் அவ்வளோ இல்லை, சீப்பானாலே கிடையாது. அந்த மாதிரி மென்டாலிட்டி என்னை பார்க்காதீங்க தயவு செய்து யாரும். எல்லாருடைய குற்றம் குறைகளை நல்லாவே தெரியும் எனக்கு. ஓரளவு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அதே மாதிரி பழக்கியாச்சு என்ன. அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே வார்த்தையை நான் திருப்பி பயன்படுத்துறேன். கடவுள்கள். கடவுள் சொன்னா கூட சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்ட் தான், கடவுள்கள் வச்சுப்போமே. நான் ரொம்ப டீப்பாலாம் உள்ள பின்னாடி போக வேண்டியிருக்கும். டீப் அனலைஸ் பண்ணுறது இப்போ வேண்டாம். ஆரம்பத்தில் ஐ ஹேவ் டு மேக் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் அக்செப்டிங் த ட்ரூத் அண்ட் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஓகேங்களா? ஸோ யாரும் எதுவும் பயப்படாதீங்க. வேணா அந்த 15 பேர் நான் டாபிக் அப்படியே விட்டுறேன், பொதுவாக எடுத்துப்போம். ஆனால் அந்த 15 பேர் நானும் ஒருத்தனை அப்படி இப்படியா எடுத்துங்க. அந்த அளவுக்கு நீங்க உங்களை மாதிரி ஆகும். நான் எதுவும் செஞ்சலாம் செய்யல, அதை நான் சொல்லக்கூடாது, சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு எதுவுமே. அதாவது எப்படின்னா, உலகத்துல ஒருத்தனை இந்த ஆடு கதை சொல்லுவாங்க தெரியுமா? ஒருத்தன் ஆடு வாங்கிட்டு போவான், எதிர்த்தாப்புல ஒருத்தன் வருவான், 4 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க அவனை எப்படியாவது முட்டாளாகணும்ட்டு. இது வாழ்க்கையில நிஜமா நடக்கிற விஷயம். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க, நிஜமா நடக்கிற விஷயம். எனக்கு நடந்ததுனா எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்காதீங்க. நான் ஒன்னும் வானத்திலிருந்து குதிக்கல, இல்ல பூமியில வெளியில சுயம்புவா வரல. நான் எல்லாரும் மாதிரி தான் மனுஷன். நான் ஐ எம் ஒன் அமங் யூ. என்னப்பா தோல்ல நாயை போட்டு போற, நாயை கீழே இறக்கி கயிறு கட்டிட்டு போ அப்படின்னுவான். யோ இது ஆடியா அப்படின்னுவான். அட நீ வேற அப்படின்ட்டு அவன் போவான். அப்ப இன்னத்துல வருவான் எடுத்தாப்புல, என்னப்பா நாய் எங்க வாங்கின அப்படின்னுவான். யோ இது ஆடியா இது? அந்த முன்னாடி ஒருத்தன் அப்படிதான் கேட்டு போறான், நீயும் கேட்கிற. அடே அவன் கேட்டதான் கேட்டுக்கிறான், நாயை தான் நீ பிடிச்சி தோல்ல போட்டுக்கிற, கீழே இறக்கிட்டு போ, கயிறை கட்டிட்டு போ. இது மாதிரி ஒருத்தனா சொல்ல கசில அவனுக்கு கடுப்பாயிடுவான். என்னடா அது உண்மையிலே இது ஆடு தானோ, இது நாய் தானோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும் அவனுக்கு. இதை என்ன பண்றது, ஊருக்கு எட்டு போனா ஊர்ல என்ன பண்ணுவான், நம்மள கேவலமா பேசுவான், அதில் எங்கேயும் ஓட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு இந்த ஆட்டை ஓட்டி விட்டுருவான். இவன் நாயின்னு நினைச்சின்னு கசில என்னாச்சு, அவன் ஆட்டை இழந்தான். இதுதான் கதை. பெரும்பாலான ஒரு கதை இதுதான். லேக் ஆஃப் அவேர்னஸ் ஸ்கில்ஸ்ன்றதுக்கு மெயின் ஸ்டோரியே இதுதான். இது நம்மள இந்த சமுதாயம்னா மக்கள்னா ஒரு சில பேர். விஷயம் தெரியாது, யாருக்குமே எதுவும் தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, யாருக்குமே எதுவும் தெரியாது. எனக்கு கூட எதுவும் தெரியாது. ஆனா நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன், அப்சர்வ் பண்ணேன் எல்லாருமே. பேக் ஹிஸ்டரி, எவ்வளவு தூரம் ஹிஸ்டரி போனோம்னா கிட்டத்தட்ட 450 வருடம் அவ்வளவு தூரம் ஹிஸ்டரி போயிட்டு துன்பங்களுக்கு காரணம் என்னன்னு, அதாவது ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப், அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கரெக்டா இதெல்லாம் உண்மைதான் நமக்கு தெரிய வந்தது. என்லைட்டன்மெண்ட் கொஞ்சம் தான் ஆத்மாக்கள் கடவுள் சொல்வார். அதை ஆத்மாக்கள் வார்த்தையை விட்டுறேன். நிறைய பேர் பயப்படுறீங்க. உங்களுடைய பயம் என்ன பண்ணுது, எனக்கு பிரச்சனை ஏற்படுத்துது. நீங்க பயப்படுறது எனக்கு பிரச்சனை ஏற்படுத்துது. எப்படி நீங்க பயந்தா உங்களுடைய ஆத்மா, உங்களை சுத்தி இருக்கிற உங்களுடைய முன்னோர்கள் ஆத்மாக்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு ஆதரவான ஆத்மாக்கள் என்ன பயன்படுத்தினா நானும் கவலைப்பட மாட்டேன்.
என்ன சார்ந்தவர்களை பயமுறுத்துறது வந்து, வேதனைப்படுத்துறது வந்து, இதெல்லாம் வந்து பயங்கரமான பெரிய ஸ்டோரி. இதெல்லாம் மிகப்பெரிய ஸ்டோரி. ஒரு 4 ஹாலிவுட் படம் எடுக்கலாம், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் எடுக்கலாம். உண்மையிலேயே சொல்றேன், சீரியஸா. இது ரியல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லா ஆங்கில படங்களும் வந்து ஹாலிவுட் படம்லாம் வருதுங்க. இப்ப பிரிடேட்டர் படம் எப்படி உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரிடேட்டர் உண்மை, ஆனா அந்த பிரிடேட்டர் வேற, பாக்குற பிரிடேட்டர் வேற. அதை அவன் உருவகப்படுத்திக்கிறான். அது மாதிரியா? ஓகே, அதெல்லாம் நிறைய இருக்கு, கதை நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. நம்ம பார்க்குற விஷயங்களுக்கு எல்லாமே வந்து கீழே பின்னாடி வந்து ஸ்டோரிஸ் உண்டு. இது சும்மா வந்து அவன் கற்பனையில் எழுந்த கதை எழுதி படத்தை எடுத்ததில்ல. ஓகே, மேட்ருக்கு வருவோம். ஸோ இந்த 15 நபர்கள் வந்து ஐ எம் ஒன் அமங் தம் வச்சுங்களேன், ஒன் அமங் யூ. அதால வந்து டோன்ட் வரி, உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் பண்ண நினைச்சா எனக்கு ப்ராப்ளம் வரும். கரெக்டா? அப்படி எடுத்துங்க. ரைட், நானே உங்களுக்கு ஒரு கியூ எடுத்து கொடுக்குறேன். அதெல்லாம் விடுங்க, இப்போ அதை விட்டுங்க. 15 பேர் இல்லை, ஒட்டுமொத்த மக்கள் எடுத்து போமே. ஏன் நீங்க மட்டும் தான் தப்பு பண்ணிருப்பீங்களா? வேற யாரும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க ஊர்ல. அதெல்லாம் வந்து அச்சம் வேண்டாம், நான் இருக்கிறேன், யாம் இருக்கிறோம். அந்த முருகன் என் வாயால சொன்ன மாதிரி எடுத்துங்க, முருக கடவுள் என் வாயால சொன்ன மாதிரி எடுத்துங்க. இப்ப விஷயத்துக்குள்ள போவோம். நமக்கு பொது எதிரின்னு ஒண்ணு இருக்கு. எது நம்முடைய பொது எதிரி? துன்பங்களுடைய பொது எதிரி எது? நான் ஆராய்ந்து கண்ட வரைக்கும் எனக்கு துன்பத்தின் எதிரி வந்து பெரும்பாலான எதிரிகளை ஓட்டியாச்சு. நான் பெரும்பாலான எதிரிகளை நொறுக்கி அடிச்சு சொல்லியாச்சு. ஆனா ஒரு சில எதிரிகளை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து நம்ம ரத்த சம்பந்தம் உள்ள எதிரிகள். என்னது திடீர்னு ரத்த சம்பந்தம்? மனிதன்னு சொல்றீங்களா, இல்ல அப்டிராக்ட் நவுனா, இல்ல கான்கிரீட் நவுனா? என்னன்னு கன்ஃபியூஷன் ஆகுது இல்ல? மனிதர்கள் வந்து எப்படி இயங்குறாங்கன்னா வந்து ஒவ்வொரு மனுஷனும் அவன் என்ன கற்று வைத்திருக்கிறான், அவன் என்ன தெரிந்து வைத்திருக்கிறான்ற அடிப்படையில் தான் அவனால் சிந்திக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு வந்து வெறும் தமிழ் பற்று மட்டும் இருந்துன்னு வச்சுங்களேன், அவன் தமிழை பத்தி தமிழின் அடிப்படையில் மட்டும்தான் சிந்திக்க முடியும். வெறும் தமிழ் இலக்கணம், தமிழ் சில நாவல்கள், புதினங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு அவன் வளர்ந்தான்னு வச்சுங்களேன், அதை அடிப்படையில் தான் சிந்திக்க முடியும். அவனுக்கு என்னெல்லாம் தெரியுதோ, எவனால சிந்திக்க முடியுதோ அதை அடிப்படையில் தான் அவனால் சிந்திக்கவே முடியும். அதை பொறுத்து தான் அவனுக்கு தேவையானவற்றை இறைவன் கொடுப்பார், கடவுள் கொடுப்பார், கடவுள்கள் கொடுப்பார்கள். புரியுங்களா? நம்ம வந்து ஒரு நமக்கு ஏற்படுகிற துன்பம், நம்முடைய செயல்பாடுகள் இல்ல நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து நமக்கு எதிராக அமையிறது, இதெல்லாம் உட்காந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம நியூட்ரலா இந்த ஆராய்ச்சி பண்ணணும். தட் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் கைண்ட் ஆஃப் செல்ஃப் இன்கொயரி. இதுல வந்து சுய பரிசோதனை பண்ணும்போது நியூட்ரலா இருக்கணும், ரொம்ப ரொம்ப நியூட்ரலா இருக்கணும். அப்பதான் வந்து அது ஆத்மாக்கள் ஏற்றுக்கொள்ளும். புரியுங்களா? கடவுள் ஏற்றுப்பார். சாரி, அகைன் ஐ கமிட்டட் சேம் மிஸ்டேக். கடவுள் ஏற்றுப்பாங்க. கடவுள் என்ன பண்ணுவாரு, நம்ம நியூட்ரல் ஆகிறோமான்னு செக் பண்ணே இருப்பார். ரெண்டாவது, நம்ம துன்பம் தரோம் மற்றவங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லா கடவுள் எல்லாருக்கும் துன்பம் தரதில்லை. எல்லா கடவுளும் எல்லாருக்கும் துன்பம் தரதில்லை. கடவுள்கள் என்ன பண்றாங்க வந்து பரிசோதிக்கிறாங்க. இஸ் திஸ் பர்சன் ஃபிட் ஃபார்? அதன் போல வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நபரிடம், ஒரு நபர்கிட்ட போயிட்டு என்னை பத்தி நீங்க சொல்றீங்க, ஓ அவன் என்ன மாதிரி இங்கிலீஷ் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் சொல்றாரு, ஓ சயின்ஸ்ல கரைச்சி குடிச்சவன், எதை பத்தி கேட்டாலும் அவன் பேசுறான். இன்னொருத்தர்கிட்ட வந்து ஹிஸ்டரியில் அவன் கில்லாடி, அவன் எல்லா ஹிஸ்டரி டாப் டு பாட்டம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான் இப்படின்னு மிகைப்படுத்தி பேசப்படுகிற விஷயங்கள் என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் நபர்கள் மனதில் என்னை பத்தி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். சரி, பாசிட்டிவான நபர்னு வச்சுங்களேன், அது அப்படியே பாசிட்டிவான எண்ணங்களை கிரியேட் பண்ணி வச்சுப்பார். ஒருவேளை என்ன பிடிக்காத நபரா இருந்தால், இல்லை என்ன வந்து வாழ்க்கையில நான் வளர்றது பிடிக்காத நபரா இருந்தால் அவரை சேலஞ்ச் பண்ணக்கூடிய நிலைமைக்கு உருவாயிடுவார். அல்லது அவரை இரிட்டேட் பண்ணி கொண்டே இருக்கும் சில ஆத்மாக்கள். பார், உனக்கு என்ன தெரியும், அவனுக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும், அவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஆத்மாக்கள் தொடர்ந்து அவனை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். அவனை பூஸ்ட் பண்றதுக்கு, அவனை பூஸ்ட் பண்ணி மேலே எழுந்துக்க வைக்கிறது. அவனை வந்து அதே மாதிரியா நீ அவனை மாதிரியே இருக்கணும், நீ அவனை மாதிரியே இருக்கணும். எப்படி நம்ம குழந்தைங்களை பக்கத்து வீட்டு குழந்தைய பார்த்து காமிச்சு சொல்றோம், இதேதான் ஆத்மாக்களை செய்யற வேலையும் அதேதான். பூஸ்ட் பண்ணி அவனை சிந்திக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா அங்க தவறான இதுல போயிடும். ஒரு ஜெலஸ், ஒரு என்வி கிரியேட் ஆயிடும். யாருக்கு? அவருக்கு, எம்எல்ஏ. அது நெகட்டிவ். அஃபர்மேட்டிவ் என்னன்னா, we also need to have that kind of knowledge அப்படின்னு மனசுல தோன்றினால் அது பாசிட்டிவ்.
அவனுக்கு உண்மையில அவ்வளவு தெரியுமா, பார்த்துடலாமா அப்படின்னு போறது நெகட்டிவ். இது அழிவை தருதோ இல்லையோ முடக்கத்தை தரும், முடக்கி வைக்கப்படும். இந்த நபர்களுடைய சிந்தனை சிந்தனை திறன் முடக்கி வைக்கப்படும். இது இயல்பான விஷயம். ஆத்மாக்கள் ஒரு நபரை சூஸ் பண்ணிக்கும். அந்த நபரை வச்சு இவர் இன்டெலிஜென்ட்டா, இவர் பிரில்லியண்டா, இவரை மாதிரியே மற்றவங்களை கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்து நம்ம கிட்ட என்ன விஷயம் தெரியுதோ நமக்கு அதை கொண்டு போயிட்டு மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் ஆத்மாக்கள். ஏன்னா அப்படிதான் சமுதாயத்துல இருக்கிற பிரிவுகள், ஏகப்பட்ட பிரிவுகள் சமுதாயத்துல, சாதி பிரிவு, மொழி பிரிவு, நிறப்பிரிவு, இனப்பிரிவு, மதப்பிரிவு, பொருளாதார பிரிவு, அப்புறம் ஒன்றும் பிரிவுகள் லிஸ்ட் போட்டோம்னு வச்சுங்களேன், நிறைய லிஸ்ட் வரும். இப்போ அதுதான் பார்க்க போறது. ஸோ இந்த பிரிவுகள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பிரிவுலையும் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருப்பான். உதாரணத்துக்கு பட்டியலில் வச்சுங்களேன், ஒடுக்கப்பட்ட இனம் அது. அதுல பாதிக்கப்பட்டவன் சில பேர் உணர்வு உள்ளவன் என்ன பண்ணுவான், வேதனைப்படுவான். அந்த வேதனைகள் அந்த வேதனைகள் அந்த ஆத்மாக்கள் ஜாதியெல்லாம் தெரியாது, ஜாதி மதம் மொழி எதுவுமே தெரியாது. நல்லா கவனிச்சிங்க. இனம், அந்த உணர்வு, அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், எமோஷன்ஸை மட்டும்தான் ஆத்மாக்களால, கடவுள்களால அது சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்றது. டாப் மோஸ்ட் லேயர்ல கோணக்கன் அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அது மிகப்பெரிய ஆன்மாக்கள். நம்ம இந்த இவரை சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ரஜினிகாந்த் போய் பார்த்துட்டு வர்றாரு ஒருத்தர், பாபா. இவரை மாதிரி பெரிய பெரிய ஆத்மாக்கள்லாம் மேலே உட்காந்துப்பாங்க டாப்ல. உலகம் ஃபுல்லாக வர ஆத்மாக்கள். இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொன்னேன் இல்லையா, அது உணர்வுகளை மட்டும் ரீட் பண்ணக்கூடியது. என்னுடைய அனுமானம் என்னன்னா, சூப்பர் இன்டெலிஜென்ஸ் டசன்ட் பிலாங் டு திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஏன்னா அதால உணர்வுகளை மட்டுமே ரீட் பண்ண முடியும் என்பதால், உணர்வுகளை மட்டுமே ரீட் பண்ண முடியும். எப்படி பிரிடேட்டர் படத்துல இன்ஃப்ராரெட் கேமரா யூஸ் பண்ணல, அந்த பிரிடேட்டர் ஒரு எலி ஓடும், ஆனா நம்ம ஆர்னால்டு மேல சேர பூசின்னு பத்து நிற்பார், அவரை பார்க்க முடியாததால அந்த எலி ஓரத்தை பார்க்கும். எலி உடம்புல சேர் இருக்காது, அதால அந்த வெப்பரத்த பிராணி இல்லையாது, அந்த பாடி ஹீட்டால இன்ஃப்ராரெட் கேமரா சகப்பா தெரியும். இது இது அப்படியே ஞாபகத்தை வச்சுங்க. இதுதான் மனிதர்கள் உணர்வுகளுக்கு இல்ல, மனிதனுடைய உணர்வு. உங்களை வெளில காமிக்காம இருக்கணும், ஆத்மாக்கள் கண்ணில் நீங்க படாம இருக்கணும், கடவுள் கண்ணில் படாம இருக்கணும், உங்களுக்கு உணர்வே இல்லாம நீங்க இருக்கணும். இஸ் இட் பாசிபிள்? உணர்வுனா என்ன உணர்வு? மனதால எதையும் உணரக்கூடாது, உணர்ச்சி வசப்படவே கூடாது. அப்ப ஆத்மாக்களால் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆத்மாக்கள் மறைஞ்சிக்கிறதுக்கு இது ஒரு வழி. உணர்வே இல்லாம பாசம், கோபம், அன்பு, வெறுப்பு, குரோதம், எந்த உணர்வும் இருக்கக்கூடாது. இதுதான் எதுவுமே இல்லாம ஒரு ஒரு பொருள் எடுத்துட்டு அந்த பொருளை மட்டும் தியானிக்கக்கூடியதுதான் தியானம்ன்றது. ஸோ அப்போ பாவமே, நீங்க எந்த பாவம் செய்ய மாட்டீங்க. மூச்சோட கண்ட்ரோல் பண்றதால மூச்சுக்குள்ள கிருமிகள் கூட உள்ள போகிறது வாய்ப்பு இல்லை. மூச்சு காத்துல கூட கிருமிகள் உள்ள போகக்கூடாது, அது பாவம் அப்படின்னு நம்ம ராமலிங்கர் எல்லாம் வடலூர் பெரியவர் சொல்றதா படிச்சிருக்கோம். ஸோ தியானம்ன்றது அதுதான், உணவுகள் இல்லாத நிலை. உணவுகள் இல்லாத நிலையா இருந்ததுன்னா பாவம் பண்ணதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வி ஜஸ்ட் எக்ஸிஸ்ட். ஒரு இடத்துல இருப்போம், அவ்வளவுதான். இருப்பு இருக்கும், மற்றபடி செயல்பாடு இருக்காது. செயல்பாடு இருந்தாதான் அங்க பாவமே தோன்றுகிறது. பாவம்னா என்னது, எப்படி, ஹவு கேன் வி டிஃபைன் இட் இன் சயின்டிபிக்கல் டேர்ம்ஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. இந்த எமோஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, எமோஷன்ஸும் பாவம்ன்றதும் ரொம்ப தொடர்புடையது. எப்படி பார்ப்போம். இப்ப நான் திருப்பி மேல சொன்னதுக்கு திருப்பி வரேன். யாரும் தேவையில்லாத கலக்கம் அடைய தேவையில்லை. சம்பந்தப்பட்டவங்க வீடியோ எவ்வளவு பேர் பார்ப்பீங்க, சம்பந்தம் இல்லாம பார்ப்பீங்க. அவங்களுக்காக நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஜஸ்ட் பார்ப்பீங்க, ஏதோ இருந்தாலும் படிச்சது படிச்சிருப்பான் போல, இது புதுசா பிதற்றி கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு விட்டு போயிங்க. சில பேர் சில விஷயங்களை ஆமா இது கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா யோசிப்பீங்க, அணுகுமுறை இருக்கும். ஆனா சம்பந்தப்பட்டவர்கள் பயப்படுவாங்க. இவனடா நம்ம இவனை எதோ டார்ச்சர் பண்ணிட்டோம். என்ன யாரும் டார்ச்சர் பண்ண முடியாது. என்ன டார்ச்சர் பண்ணக்கூடிய சக்திகள் கடவுளுக்கு மட்டும்தான், மனிதர்களால முடியாது. மனிதர்கள் அவங்க டார்ச்சர் பண்ற மாதிரி அவன் நினைச்சுப்பாங்க. என்னை ஏமாத்திட்டா எப்படி நினைப்பாங்க அவங்க, இதை என்ன டார்ச்சர் பண்ற மாதிரியாவும் அது ரொம்ப பிளான் பண்ணி இதை பண்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. அவங்கள பார்த்து நான் உண்மையிலே பரிதாபப்படுவேன். அவங்களுக்காக தான் பயந்துருக்கேன். நான் பயந்ததால அவங்களுக்காக தான் பயந்துருக்கேன். நான் பயந்தாங்க இல்லைன்ற மாதிரி லெவல்ல இந்த ஆத்மாக்கள் கடவுள் எல்லாருக்கும்
காமிக்கிறதுக்கு காரணம், நிறைய பேர் காமிக்கிறதுக்கு காரணம் நான் எனக்காக பயப்படுறது கிடையாது, அவங்களுக்காக தான் பயப்படுவேன் நான். இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமே நமக்கு, என்ன எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பேர் சம்பந்தப்படும். ரெண்டாவது விஷயம், தேவையில்லாம வந்து ஒரு பிரச்சனையை இழுத்து மடியில போட்டுக்கிற மாதிரி ஆயிடுது. ஆனா நம்ம கிட்ட கடவுள் அனுப்புறவங்க எல்லாமே இப்படிதான் அனுப்புவார். எல்லாருமே வந்து பிரச்சனைக்குரிய நபரா அனுப்புவார். சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க பார்வையில. ஏன்னா அவங்க வந்து தே ஆர் அல்ல தே ஹாவ் பீன் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் எது கடவுள்கள். அந்த கடவுள்கள் அவங்கள முட்டாளாக்குற கடவுள்கள் பார்த்தீங்களா, முட்டாளாக்கி புத்தி புகற்ற கடவுள்கள். இது கடவுளுடைய வேலை. ஏன்னா எவனா ஒருத்தன் இந்த 15ல் ஒரு நபரை இவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன்டா அப்படின்னு இவன் நினைச்சாலே இவன் ஆணவம் பிடிச்சவன், நம்ம சொல்றதை கேட்கவும் மாட்டான் அப்படின்னு இவன் நினைச்சா இவன் கிட்ட இருக்கிற ஆத்மா வந்து அவன் திருமணம் அடக்கி ஆகணும்ட்டு கிளம்பி போயிடும் இந்த கடவுள். அப்ப ஆத்மா திருப்பி சொல்ற வேற வழி இல்லை, என்னை மறைச்சு பேச முடியல என்னால, உடனே திருமணம் அடக்கிறதுக்கு பிளான் போடும். பிளான் போட்டு கடைசியில முட்டாள ஆகிட்டு எப்படி நீ நிமிந்து வாங்கணும், முட்டாள ஆயிட்டல, இப்போ ஆணவம் அழிஞ்சுதா, சரி எப்படி உன்னை ரிப்பேர் பண்ணணும்ல, தப்பு பண்ணியாச்சு ரிப்பேர் பண்ணணும், எல்லா தப்பும் ரிப்பேர் பண்ண முடியாது, எனக்கு ஆன்மாக்கள் செய்தெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால்தான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ்லாம் எனக்கு கொடுத்துருக்கு. நான் அதை எல்லாம் தப்பா பயன்படுத்துறேன்னா அதையும் பார்த்துனே இருக்கும். நமக்கு நீ எந்த ப்ரிவிலேஜும் கொடுக்க தேவையில்லை, எதுவுமே கொடுக்க தேவையில்லை. எனக்கு வந்து உள்ளோண்டு சாப்பாடு, ஒரு டீ, ஓப்பனா பேச ஒரு சிகரெட், அதுதான் லைஃப். ஏன்னா வெறுத்து போச்சு ஆத்மாக்களுடைய செயல்பாடுகள் என்கிட்ட செயல்பாடு. ஏன்னா என்னுடைய லட்சியம்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தா வந்து அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், ரெண்டாவது அதை மற்றவங்க கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு. ஆனா என்ன தவறுகள் சூழ்நிலை அந்த அதாவது நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா ஆத்மாக்கள் செய்யும் நம்மள. நல்லா கவனிச்சுங்க, இதை நான் நிறைய முறை கவனிச்சுக்கிறேன். நம்ம வாழ்க்கை நல்ல நான் வாழ்ந்துச்சா கெட்டவனா ஆகும், கெட்டவனா வாழ்ந்துச்சா வளனா ஆகும். எப்படின்னா எப்படிதாவது ஒரு விதத்துல இவன் டார்ச்சர் கொடுத்துட்டு இவன் என்ன செய்யறான், அல்டிமேட்டா இவன் என்ன பண்றான்றதை வச்சுதான் வந்து they decide lot of bigger things. இது எனக்கு முதல்ல தெரியாது, அப்பதான் தெரிஞ்சது. மிகப்பெரிய விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு பகடை காய்களாகவும் ஒரு அதோட விடுங்க லெபார்டரி ரேட், இந்த மவுஸ், ஒரு சில சோதனை சாலைகள் முன்னாடிலாம் வந்து மிகப்பெரிய எலியினுடைய சிலையை செஞ்சு வச்சிருக்காங்க கேள்வி படிச்சேன், பார்த்தேன், போட்டோ கூட பார்த்தேன். வேணா ஒன்று சொல்லலாம், பட்ட பேர் கொடுக்கலாம், அவன் பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறான், ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறான். ஸோ திஸ் இஸ் த திங். நான் ஞாபகம் வச்சுங்க, இது சர்ஃபேஸ் லேயர்ல நீங்க பாக்குற உலகம், கீழே இருக்கிற உலகம் பயங்கரமானது. ரோட்ல சுத்தி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து அறியாமை. அவன் ரோட்ல சுத்தி காரணம், முதல் காரணம் வந்து அறியாமை, பயம், தாழ்வு மனப்பான்மை. இந்த மூன்று பெரிய எதிரிகள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அறியாமை, பயம், தாழ்வு மனப்பான்மை. அறியாமை இருக்கும்போது தான் பயம் முளைக்கும், பயம் இருக்கும்போது தாழ்வு மனப்பான்மை